கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கத்திரிக்காவை பொடியாக நறுக்கி நான் தண்ணியில் போட்டு வச்சிட்றேன். இப்போது அடுப்பை பற்ற வச்சு பேனில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயம் கருவேப்பிலை போட்டு அது நல்லா வணங்கினோடனே மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவும் போட்டு நல்லா வணக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். சூடான சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ரச சாப்பாடு, தயிர் சாப்பாடுன்னு தொட்டுக்க வச்சு சாப்பிட்டாலுமே செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் போட்டுருங்க. டாடா, பாய் பாய்.